இருக்கிறவராக இருக்கிற ஒரு இனியவருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். துதித்து அவரது நாமத்தை மேன்மை பாராட்டுவோம். சங்கீதம் 44:8. தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இதுவே நாம் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுவதாகும். நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நெருக்கம் வந்தாலும் கர்த்தரை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நம்முடைய முற்பிதாக்களுக்கு கர்த்தர் செய்த அற்புதங்களை விவரித்து சொல்லியிருப்பதை வேதாகமம் முழுவதிலும் நாம் காண முடியும். அதே அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்திருக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்பினவர்கள் நடுவிலிருந்து அவரே நம்மை தப்புவித்திருக்கிறார். மரண கண்ணிகளுக்கு விலக்கி பாதுகாத்தவர். அவரது வலது கரமும் அவரது புயமும் அவரது முகத்தின் பிரகாசமும் இஸ்ரவேல் ஜனங்களை இரட்சித்தது. அவர்கள் தேவனை குறித்து பல சாட்சிகளை சொல்வது போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்த நன்மைகளை நித்தமும் சொல்லி அவரை துதித்து பாடுவோம். சிலுவையில் அவர் நமக்காக செய்து முடித்த ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் அவரென்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். இவைகளின் மேல் அவர் மிகவும் பிரியமாய் இருக்கிறார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உம்முடைய நாமத்தை துதித்து நாங்கள் உம்மை மேன்மை பாராட்டுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.